ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 3/3/1984. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இரட்டை வெளிநாட்டு குழந்தைகளோடு பாப்தாதாவினுடைய ஆன்மீக உரையாடல். இரட்டை வெளிநாட்டினர் அப்படின்னா பாப்தாதா சொல்கிறாங்க, எப்பொழுதுமே சுய தேசம் இனிமையான இல்லத்தினுடைய அனுபவம் செய்கிறவங்க. நான் எப்பொழுதுமே சுய தேசம் இனிமையான இல்லத்தில் இருக்கிறவன். மாற்றான் தேசத்தில், மாற்றான் ராஜ்யத்தில், அதாவது ஆத்மீக ராஜ்யம் மற்றும் சுகத்தினுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்வதற்காக குப்த ரூபத்தில் இயற்கையின் ஆதாரத்தை எடுத்து பங்கை செய்வதற்காக வந்திருக்கிறேன். சுய தேசத்தை சேர்ந்தவன் தான், ஆனால் மாற்றான் தேசத்தில் எனது பங்கை செஞ்சிட்ருக்கிறேன். இது இயற்கையினுடைய பௌதீகமான தேசம். சுய தேசம் ஆத்மாவினுடைய தேசம். இப்போது இயற்கை மாயாவினுடைய வசத்தில் இருக்குது. மாயானுடைய ராஜ்யம் இருக்குது. ஆகையினால மாற்றான் தேசமாக ஆயிடுச்சு. இதே இயற்கை நீங்கள் மாயாவை வென்றவர் ஆவதனால சுகம் கொடுக்கும் உங்களுடைய சேவாதாரியாக ஆயிடும். மாயாவை வென்றவர் இயற்கையை வென்றவர் ஆகிறதுனால தன்னுடைய சுகமான ராஜ்யம், மிக உயர்ந்த தூய்மையான ராஜ்யம், பொன்னுலகம் ஆயிடும். இது தெளிவாக நினைவில் வருதுதான் இல்லையா? ஒரு நொடியில் ஆடையை மட்டும் மாற்றணும், பழையதை விட்டுவிட்டு புதிய ஆடையை அணியணும். எவ்வளோ நேரம் எடுக்கும்? பரிஸ்தாவாக இருப்பதிலிருந்து தேவதை ஆகிறதுல, ஆடையை மட்டும் மாற்றுவதில் எவ்வளோ நேரம் எடுக்கும்? இனிமையான வீட்டுக்கு சென்று அங்கிருந்து செல்வீங்க. ஆனால் நினைவு இறுதி நேரத்தில் பரிஸ்தாவாக இருக்கும். நான் தேவதையாக ஆயிட்டேன் என்பதாக தான் இருக்கும். தேவதையினுடைய உடல், தேவதையினுடைய வாழ்க்கை, தேவதைகளுடைய உலகம் மிக தூய்மையான இயற்கையினுடைய காலம் நினைவிருக்குதா? அநேக தடவைகள் ராஜ்யம் செய்தது. நிரம்பியிருக்கும் தேவதை வாழ்க்கையினுடைய சமஸ்காரம் வெளிப்படுதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஏன் அப்படின்னா, எதுவரையிலும் தேவதையாக ஆக போகிறவங்க உங்களுடைய சமஸ்காரம் வெளிப்படலை அப்படின்னா சாகார ரூபத்தில் பொன்னுலகம் எப்படி வெளிப்படும்? உங்களுடைய வெளிப்படையான எண்ணத்தினால தேவதைகளினுடைய உலகம் இந்த பூமியில் பிரத்யட்சமாகும். எண்ணம் இயல்பாகவே வெளிப்படுதா அல்லது இன்னும் நீண்ட காலம் இருக்குது என்று இப்போது நினைக்கிறீங்களான்னு பாபா கேட்குறார். தேவதையோட உடல், தேவ ஆத்மாக்கள் உங்களை ஆவாகனம் செஞ்சிட்ருக்குது. உங்களுடைய தேவதை உடல் தென்படுதா? எப்போ அதை தாரணை செய்வீங்க? பழைய உடல் மேலேயோ உள்ளத்தினுடைய பற்றுதல் ஏற்பட்டு விடவில்லையேன்னு கேட்குறாங்க பாபா. இறுக்கமான பழைய ஆடையையோ அணிந்திருக்கவில்லையே. பழைய உடல், பழைய ஆடை இன்னும் இருக்குது. அதனால் தேவையான நேரத்தில் ஒரு நொடியில் விட முடியறதில்லை. பந்தனமற்ற நிலை அப்படின்னா தொய்வான ஆடை அணிவது. இரட்டை வெளிநாட்டினருக்கு என்ன விருப்பமாக இருக்குது? தொய்வானதா அல்லது இறுக்கமானதா? இறுக்கமானதோ விருப்பம் இல்லைதான் இல்லையா? பந்தனமும் இல்லையே. உங்களுக்கு நீங்களே எவரடியாக இருக்கீங்களா? நேரத்தை விடுங்க, நேரத்தை எண்ணிக்கொண்டு இருக்காதீங்க. இப்போது இது நடக்கணும், இது நடக்கணும் என்பது நேரத்துக்கு தெரியும், தந்தைக்கும் தெரியும், சேவைக்கும் தெரியும். தந்தைக்கும் தெரியும். சுயத்தின் சேவை மேல் திருப்தியாக இருக்கீங்களா? பாபா கேட்குறாங்க. உலக சேவையை ஒரு புறம் வைங்க, சுயத்தை பாருங்க. சுயத்தினுடைய நிலையில், சுயத்தின் சுதந்திர ராஜ்யத்தில் சுயத்தின் மேல் திருப்தியாக இருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. சுயத்தினுடைய ராஜ்யத்தை சரியாக நடத்த முடியுமா? இந்த அனைத்து வேலைக்காரர்கள், மந்திரி, மகா மந்திரி அனைவரும் உங்களுடைய அதிகாரத்துக்குள் இருக்காங்களா? எங்கேயாவது அடிமைத்தனமும் இல்லை தானே? எப்பொழுதாவது உங்களுடைய மந்திரி, மகா மந்திரி ஏமாற்றத்தையும் கொடுப்பதில்லை இல்லையா? எங்கேயாவது உள்ளுக்குள்ளேயே குப்தமாக உங்களுடைய வேலைக்காரர்களை மாயாவினுடைய துணைவர்களாக ஆகிவிடவில்லையே? சுயத்தினுடைய ராஜ்யத்தில் ராஜாக்கள் உங்களுடைய ஆளுமை சக்தி, கட்டுப்படுத்தும் சக்தி யதார்த்த ரூபத்தில் காரியம் செஞ்சு கொண்டிருக்கின்றனவா? நீங்கள் சுப எண்ணம் வச்சு நடந்து கொள்ளணும் அப்படின்னு கட்டளை இடுறீங்க. மேலும் வீணான எண்ணங்கள் மனதில் ஓடுது என்று அப்படி இல்லையே. சகித்து கொள்ளும் குணத்துக்கு கட்டளை இடுறீங்க.
மேலும் குழப்பம் செய்யும் அவகுணம் வந்துடுது. அனைத்து சக்திகள், அனைத்து குணங்கள் சுயராஜாவே உன்னுடைய கட்டளைக்குள் இருக்குதா? இவைதானே உங்களுடைய ராஜ்யத்தில் உடலினுடைய துணைவர்களாக இருக்கிறவங்க. ஆகையினால அனைவரும் உங்களுடைய கட்டளைக்குள் இருக்கிறாங்களா? எப்படி ராஜாக்கள் ஆணையிடுறாங்க மற்றும் அனைவரும் ஒரு நொடியில வந்தேன் ஐயா அப்படின்னு சலாம் செய்கிறாங்க. அந்த மாதிரி கட்டுப்படுத்தும் சக்தி, ஆளுமை சக்தி உங்களுக்குள் இருக்குதா? இந்த விஷயத்துல எவரடியாக இருக்கீங்களா? தன்னுடைய பலகீனம், தன்னுடைய பந்தனம் ஏமாற்றத்தையோ கொடுக்காதே அப்படின்னு பாபா கேட்குறாங்க. இன்று பாப்தாதா சுயராஜ்ய அதிகாரிகளிடமிருந்து தன்னுடைய ராஜ்யத்தினுடைய நிலைமையை பற்றி கேட்டுட்டு இருக்கிறாங்க. ராஜாக்கள் அமர்ந்திருக்கீங்க, நீங்கள் பிரஜைகளோ இல்லைதான் இல்லையா? எதனுடையாவது அடிமை அப்படின்னா பிரஜை, அதிகாரி அப்படின்னா ராஜா. அப்படின்னா நீங்கள் அனைவரும் யாரு? ராஜாக்கள் இல்லையா? நீங்கள் ராஜ யோகியா அல்லது பிரஜா யோகியா? அனைத்து ராஜாக்களினுடைய சபை கூடியிருக்குது தான் இல்லையா? சத்தியகத்தினுடைய ராஜ்ய சபையிலோ மறந்துடுறீங்க. நாம் அனைவரும் அதே சங்கமயுக வாசிகள் அப்படின்னு ஒவ்வொருவரையும் தெரிஞ்சுக்க மாட்டீங்க. இப்போ 3 காலங்களையும் தெரிந்தவராகி ஒவ்வொருவரையும் தெரிஞ்சிருக்கீங்க, பார்க்குறீங்க. இப்பொழுது இந்த ராஜசபை சத்தியுகத்தை விட சிரேஷ்டமானது. அந்த மாதிரியான ராஜசபை சங்கமயுகத்தில் மட்டும்தான் கூடும். அனைவருடைய ராஜ்யத்தினுடைய நிலைமை சரியாக இருக்குது தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. சரியாக இருக்குது அப்படின்னு சத்தமாக சொல்லலை. பாப்தாதாவுக்கும் இந்த ராஜசபை பிரியமாக இருக்குது. இருந்தும் தன்னுடைய ராஜசபையை தினசரி கூட்டி சோதனை செய்யுங்க. ஒருவேளை ஏதாவது ஒரு வேலைக்காரன் கொஞ்சமாவது அலட்சியமானவனாகிவிட்டான் அப்படின்னா என்ன செய்வீங்க? அவனை விட்டு விடுவீங்களா? நீங்கள் அனைவரும் தொடக்க காலத்தினுடைய சரித்திரத்தை கேட்டிருக்கீங்கள் தான் இல்லையா? ஒருவேளை ஏதாவது சிறு குழந்தை குழப்பம் செய்கிறாங்க அப்படின்னா அவருக்கு என்ன தண்டனை கொடுத்தார்? அவருக்கு உணவு கொடுக்காமல் நிறுத்தி விடுவது அல்லது கயிறுகளினால் கட்டி விடுவது இவையோ பொதுவான விஷயம். ஆனால் அவருக்கு தனிமையில் அமர்வதற்கான அதிக மணி நேரங்கள் அமர்வதற்கான தண்டனை கொடுத்தார். குழந்தைகள் தான் இல்லையா? குழந்தைகளும் அமர முடியாது. எனவே ஒரே இடத்தில் எந்த காரியங்களும் செய்யாமல் 4-5 மணி நேரங்கள் அமர்வது அவருக்கு எவ்வளவு பெரிய தண்டனை. அந்த மாதிரி ராயல் தண்டனை கொடுத்தார். அதே போல இங்கேயும் ஏதாவது ஒரு கர்மேந்திரியம் அப்படி இப்படி செய்து அப்படின்னா உள்நோக்கு முகம் அப்படிங்கிற அந்த பட்டியில அதை அமர வச்சிடுங்க. வெளிமுகமாக அதை வரவே விடாதீங்க. இதே தண்டனை அதற்கு கொடுங்க. வெளியில வருது அப்படின்னா உள்ள தள்ளிடுங்க. குழந்தைகளும் செய்கிறாங்க இல்லையா? குழந்தைகளை அமர வைக்கிறீங்க, பிறகு அவங்க எழுந்து விடுறாங்க அப்படின்னா மீண்டும் அமர வச்சிடுவாங்க. அதே மாதிரி வெளிமுகமாக இருப்பதிலிருந்து உள்முகமாக இருப்பதனுடைய பழக்கம் ஏற்பட்டுடும். எப்படி சிறு குழந்தைகளுக்கு உட்காருங்க, நினைவு செய்யுங்க அப்படிங்கிற அந்த பழக்கத்தை ஏற்படுத்துகிறாங்க தான் இல்லையா? அவங்க காலை மடக்கி அமர மாட்டாங்க. நீங்கள் மீண்டும் மீண்டும் அவங்களை அமர வைப்பீங்க. எவ்வளவுதான் அவர்கள் காலை அசைத்தாலும் நீங்கள் அவரிடம் இல்லை இல்லை அப்படியே உட்கார் அப்படின்னு சொல்வீங்க. அதே மாதிரி உள்முகமாக இருப்பதனுடைய பயிற்சி அப்படிங்கிற அந்த பட்டியில் மிக நல்ல முறையில் திட எண்ணத்தோடு கட்டி போட்டு அமர வச்சிருங்க. வேறு எந்த கயிறையும் கட்ட வேண்டாம். ஆனால் திட எண்ணம் அப்படிங்கிற அந்த கயிறு, உள்நோக்கு முகம் அப்படிங்கிற அந்த பயிற்சியினுடைய பட்டியில் அமர வச்சிருங்க. உங்களுக்கு நீங்களே தண்டனை கொடுங்க. மற்றவங்க கொடுத்தாங்க அப்படின்னா பிறகு என்ன ஆகும்? ஒருவேளை மற்றவர்கள் உங்களிடம் உங்களுடைய வேலைக்காரர்கள் சரியில்லை, அவங்களுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா என்ன செய்வீங்க? இவங்க ஏன் சொல்கிறாங்க என்று மனதில் கொஞ்சம் நினைப்பீங்க இல்லையா? ஆனால் உங்களுக்கு நீங்களே கொடுத்தீங்க அப்படின்னா அது சதா காலத்துக்கும் இருக்கும். மற்றவங்க சொல்கிறதுனால சதா காலம் இருக்காது. மற்றவர்களுடைய சமிச்சைகளையும் எதுவரை தன்னுடையதாக ஆக்கலையோ அதுவரை சதா காலத்துக்கு இருக்காது. புரிந்ததா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நீங்கள் ராஜாக்கள் எப்படி இருக்கீங்க? ராஜசபை மிகவும் நன்றாக பிடிச்சிருக்குதான் இல்லையா? நீங்கள் அனைவரும் பெரிய ராஜாக்கள், சிறிய ராஜாக்கள் இல்லை. இன்று பிரம்ம பாபா முக்கியமாக இரட்டை வெளிநாட்டினரை பார்த்து ஆன்மீக உரையாடல் செஞ்சிட்டு இருந்தாங்க. அதை பற்றி பின்பு சொல்வோம். நல்லது. எப்பொழுதும் மாயாவை வென்றவர், இயக்க வென்றவர், ராஜ்ய அதிகாரி ஆத்மாக்கள்
குணங்கள் மற்றும் அனைத்து சக்திகளினுடைய பொக்கிஷங்களை தன்னுடைய அதிகாரத்தின் மூலம் காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய, எப்பொழுதும் சுயராஜ்யம் மூலமா அனைத்து வேலைக்காரர்களையும் நிரந்தரமான அன்புக்குரிய துணைவர்களாக ஆக்கக்கூடிய, எப்பொழுதும் பந்தனமற்று எவரடியாக இருக்கக்கூடிய திருப்தியான ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். ஆஸ்திரேலியா குரூப்போடு அவ்யக்த பாப்தாதா சந்திப்பு செய்கிறாங்க. நீங்கள் அனைவரும் எப்பொழுதும் நினைவு மற்றும் சேவையின் சமநிலை வைத்து பாப்தாதா மற்றும் அனைத்து ஆத்மாக்கள் மூலமாக ஆசீர்வாதங்களை பெறவங்க தான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. எப்பொழுதும் முயற்சி செய்வதின் கூடவே ஆசீர்வாதங்கள் பெற்றுக்கொண்டே முன்னேறி கொண்டிருப்பது தான் பிராமண வாழ்க்கையினுடைய விசேஷம். பிராமண வாழ்க்கையில் இந்த ஆசீர்வாதம் ஒரு லிஃப்டினுடைய வேலை செய்து இதன் மூலமாக பறக்கும் கலையினுடைய அனுபவம் செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவங்க மேலே பாப்தாதாவுக்கு விசேஷ அன்பு இருக்குது. ஏன் அப்படின்னா, எப்பொழுதும் ஒருவர் அநேகர்களை அழைத்து வருவதில் தைரியம் மற்றும் ஊக்கத்தில் இருக்கிறாங்க. இந்த விசேஷம் தந்தைக்கும் பிரியமானது. ஏன்னா தந்தையினுடைய காரியமே அதிகத்திலும் அதிக ஆத்மாக்களை ஆஸ்தியின் அதிகாரிகளாக ஆக்குவது. தந்தையை பின்பற்றி நடக்கும் குழந்தைகள் விசேஷமாக பிரியமானவர்களாக இருப்பாங்க இல்லையா? அந்த உடனேயே நல்ல ஊக்கம் இருக்குது. ஆஸ்திரேலியாவினுடைய பூமிக்கு இது ஒரு வரதானமாக கிடைச்சிருக்குது. ஒருவர் அநேகர்களுக்கு பொறுப்பாளர் ஆகிடுறாங்க. பாப்தாதாவோ ஒவ்வொரு குழந்தையினுடைய மகிமையின் மாலையை ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறார். ஆஸ்திரேலியாவுக்கு விசேஷமும் அதிகம் இருக்குது. ஆனால் ஆஸ்திரேலியாவை சேர்ந்தவங்க மாயாவுக்கும் கொஞ்சம் அதிகமாக பிரியமானவங்க. யார் தந்தைக்கு பிரியமானவங்களாக இருக்கிறாங்களோ அவங்க மாயாவுக்கும் பிரியமானவர்களாக ஆக்கிடுறாங்க. எத்தனை நல்ல நல்ல குழந்தைகள் கொஞ்ச நேரத்துக்காக கூட மாயாவின் குழந்தைகளாக ஆகியே விடுறாங்க இல்லையா? நீங்கள் அனைவரும் அந்த மாதிரி பிஞ்சானவர்களும் இல்லையே. உங்களில் யாராவது மாயாவினுடைய சுழற்சியில் வர்றவங்களும் இல்லையே. பாப்தாதாவுக்கு இப்பொழுது கூட அந்த குழந்தைகள் நினைவில் இருக்கிறாங்க. என்ன நடக்குது அப்படின்னா, ஏதாவது ஒரு விஷயத்தை முழுமையாக புரிஞ்சு கொள்ளாத காரணத்தினால ஏன் மற்றும் என்ன என்பதில் வந்துடுறாங்க. பிறகு மாயா வருவதற்கான கதவுகள் திறந்துடுது. நீங்களும் மாயாவினுடைய கதைகளை தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா? ஆகையினால ஏன் என்ன என்பதில் செல்லாதீங்க. மேலும் மாயா வருவதற்கான வாய்ப்பை கொடுக்காதீங்க. எப்பொழுதும் இரட்டை பூட்டு போடப்பட்டு இருக்கட்டும். நினைவு மற்றும் சேவை தான் இரட்டை பூட்டு. சேவை மட்டும் இருக்குது அப்படின்னா அது ஒரு பூட்டு. நினைவு மட்டும் இருக்குது, சேவை இல்லை அப்படின்னா அதுவும் ஒரு பூட்டு. இரண்டினுடைய சமநிலை இருப்பது தான் இரட்டை பூட்டு. பாப்தாதாவினுடைய டிவியில் உங்களுடைய புகைப்படம் எடுக்கப்பட்டு இருக்குது. பின்பு இந்த ஃபோட்டோவில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு பாப்தாதா காண்பிப்பார். நல்லது. இருந்தாலும் எண்ணிக்கையில் நிச்சயத்தோடு தைரியத்தோடு நல்ல எண்ணிக்கை வந்திருக்குது. நீங்கள் தந்தைக்கு அதிகமாக பிரியமானவர்களாக இருக்கீங்க. ஆகையினால மாயாவிடம் இருந்து பாதுகாப்பாக இருப்பதற்கான யுக்தியை சொன்னோம் அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. வரதானம். சாரத்தில் கொண்டு வருவதற்கான சக்தி மூலமாக ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி இடக்கூடிய பற்றுதலை வென்று நினைவு சொர்பமானவராக ஆகுக அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. வரதானம் கொடுக்குறாங்க. பற்றுதலை வென்று நினைவு சொர்பமானவராக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, சாரத்தில் கொண்டு வருவதற்கான சக்தி மூலமாக ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி இடணும். அப்போது பற்றுதலை வென்று நினைவு சொர்பமானவராக ஆகலாம். இறுதி நேரத்தில் கடைசி பரீட்சைக்கான கேள்வியாக ஒரு நொடியில் முற்றுப்புள்ளி இடுவது இருக்கும். வேறு எதுவும் நினைவில் வரக்கூடாது. தந்தை மற்றும் நான், அவ்வளோதான். மூன்றாவது எந்த விஷயமும் இல்லை. ஒரு வினாடியில் என்னுடைய பாபா வேறு யாரும் இல்லை. இதை யோசிப்பதிலும் நேரம் எடுக்கும். ஆனால் நிலச்சிடணும், ஆடக்கூடாது. ஏன் என்ன என்பதனுடைய கேள்வி எழக்கூடாது. அப்போதான் பற்றுதலை வென்ற நினைவு சொரூபமானவராக ஆகிடுவீங்க. ஆகையினால எப்பொழுது விரும்புகிறீங்களோ அப்போ விஸ்தாரத்தில் வருவதற்கும், மேலும் எப்போ விரும்புகிறீங்களோ அப்போ சுருக்கத்தில் சாரத்தில் வருவதற்கான பயிற்சி செய்யுங்க. பிரேக் சக்திசாலியாக இருக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஸ்லோகன். யாருக்கு சுயமரியாதையினுடைய அபிமானம் இல்லையோ அவங்க தான் எப்பொழுதுமே பணிவானவங்க. யாருக்கு சுயமரியாதையினுடைய அபிமானம் இல்லையோ அவங்க தான் எப்பொழுதும் பணிவானவங்கன்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா. நன்றி.